ஹாய் அம்மாவின் அஞ்சரி பெட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். தேவையான பொருள்: மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், 4 பல்லு பூண்டு, ஒரு பிடி கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து வரும்போது ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 4 பல்லு பூண்டு, அதை நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி ஒரு கிண்டி இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஸோ இதுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா 1 கப்பு உருளைக்கிழங்கு, அந்த 1 கப்புக்கு நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இதில் அரை கப்பு சேர்த்துருக்கேன். கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மாவின் அஞ்சரி பெட்டியை சப்ஸ்கிரைப்